அன்னைக்கு இரவு நேரத்துல 20ல இருந்து 25 வயசு இருக்கக்கூடிய ஒரு பெண் அவங்க வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்படி போகும்போது தூரத்துல ஒரு ஆள் நிக்கிறதையும் பாக்குறாங்க. அவன் ஒரு கையில கட்டு போட்டுக்கணும், இன்னொரு கையில புக்ஸ வச்சு நின்னுட்டு இருக்கான். இத பார்த்து அவங்களுக்கு நல்லாவே தெரியுது அவரோட கார்ல அந்த புக்ஸ வைக்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. பாவம் பார்த்து உதவி பண்ண அந்த பெண்ணும் அந்த ஆள் கிட்ட போறாங்க. அப்படி போயிட்டு அவர்கிட்ட இருந்த புக்கை வாங்கி அவரோட கார்ல வச்சிட்டு இருக்கும் போது அந்த பெண் பார்க்காத நேரத்துல மறைச்சு வச்சுட்டு இருந்த க்ரௌபார் சொல்லக்கூடிய இரும்பு ராட வச்சு அடிக்கிறாரு. ஆகஸ்ட் 16, 1975 நள்ளிரவு 2:30 மணி அளவுல யுட்டிவால இருக்கக்கூடிய போலீஸான பாப் ஹைவார்ட் அவருடைய ரவுண்ட் பணியை முடிச்சிட்டு அவர் வீட்டு வாசல்ல அவர் வண்டியை கொண்டு வந்து நிறுத்துறாரு. அப்பதான் வேலையை முடிச்சிட்டு வந்த பாப் காரை விட்டு இறங்கலாம்னு நினைக்கும் போது ஒரு பழைய வால்ஸ்வாகன் பீட்டல் சொல்லக்கூடிய கார் லைட்ஸ் எல்லாமே ஆஃப் பண்ணிட்டு அவரை கிராஸ் பண்ணி போகுது. பாப்க்கு அவர் இருக்கக்கூடிய ஏரியாவை பத்தி ரொம்பவே நல்லா தெரியும். அது மட்டும் இல்லாம அங்க யார் இருக்கா, யாருடைய கார் யாருன்னு நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்காரு. இந்த சமயத்துலதான் இந்த காரை பார்க்கும்போது இந்த கார் நம்ம ஏரியா கார் இல்லையே, யாரு அந்த கார்னு சந்தேகப்படுறாரு. அதனாலேயே அந்த காரை ஃபாலோவும் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. அப்படி ஃபாலோ பண்ணி கொஞ்ச நேரத்திலேயே, அதாவது பாப் வீட்டுக்கு பக்கத்து வீட்லயே அந்த கார் போய் நிக்குது. இத பார்த்த பாப்க்கும் ரொம்பவே சந்தேகம் வர ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்க யாருமே அவங்க வீட்டுல இல்ல. அவங்க வீட்டுல அவங்க பசங்களான 19 வயசுல ஒரு பெண்ணும் 17 வயசுல ஒரு பெண்ணும் இருந்துட்டு இருக்காங்க. ரொம்பவே சந்தேகம் அடைஞ்ச போலீஸ் முன்னாடி இருக்கக்கூடிய காருடைய நம்பர் பிளேட் என்னன்னு தெரிஞ்சுக்க அவருடைய கார் லைட் ஆன் பண்றாரு. இத சுதாரிச்சு அந்த கார்ல இருக்கிறவனும் ஃபாஸ்டா அந்த கார் எடுக்கிறான். இத பார்த்த பாபும் அந்த காரை துரத்த ஆரம்பிக்கிறாரு. பாப்க்கு அந்த காரை மிஸ் பண்ணிடவே கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்காரு. அதனாலேயே ரொம்பவே ஃபாஸ்டா அந்த காரை சேஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. ரொம்ப நேரம் சேஸ்க்கு அப்புறம் அந்த கார் ஒரு பழைய பெட்ரோல் பங்க் பக்கத்துல நிக்குது. அந்த காரை ஸ்டாப் பண்ணிட்டு அந்த கார்ல இருக்கக்கூடிய மனுஷன் அவனோட 2 கையும் மேல தூக்கிட்டு வெளியே வந்து நிக்கிறான். பாபும் துப்பாக்கி முனையில அவனை நிக்க வச்சு, யார் நீ, இந்த ஏரியால என்ன பண்ற, எதுக்காக என்ன பார்த்து பயந்து ஓடுறன்னு கேட்காரு. இதை கேட்ட உடனே அதுக்கு அந்த மனுஷன், நான் இந்த ஏரியால தான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி படிச்சேன். இப்ப இந்த ஏரியால இருக்கக்கூடிய தியேட்டர்ல டவரிங் இன்ஃபர்னோ சொல்லக்கூடிய படம் பார்க்க வந்தேன். அப்படி அந்த படம் பார்த்துட்டு இங்க வரும்போது வழி தெரியாம இங்க வந்துட்டேன்னு சொல்றான். ஆனா இங்க தான் ஒரு தப்பு பண்ணிட்டான். ஏன்னா பாபும் அதே தியேட்டர் வழியா தான் அவர் வீட்டுக்கு வந்திருக்காரு. ஆனா அன்னைக்கு டவரிங் இன்ஃபர்னோ சொல்லக்கூடிய படம் அங்க போடல. பாப்க்கும் ரொம்பவே டவுட் ஆக ஆரம்பிச்சது. அதனால அவனுடைய காரை செக் பண்ண ஆரம்பிச்சாரு. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது அந்த கார்ல டிரைவர் சீட் பக்கத்துல இருக்கக்கூடிய பேசஞ்சர் சீட் அங்க இல்ல. அதுக்கு மாறா வினோதமான பொருட்களை அங்க வச்சுட்டு இருந்தான். அப்படி என்னென்ன பொருட்கள் இருக்குன்னு பார்க்கும்போது ஒரு பேகும் அது பக்கத்துல மாஸ்கையும் வச்சுட்டு இருந்தான். அது மட்டும் இல்லாம கயிறும் கிளவுஸையும் வச்சுட்டு இருந்தான். முக்கியமா பார்க்கக்கூடியது க்ரௌபார் சொல்லக்கூடிய ஒரு இரும்பு ராடியும் அங்க வச்சுட்டு இருந்தான். இதை தொடர்ந்து போலீஸ் கார் டிக்கிய செக் பண்ணும்போது அங்க ஹேண்ட் கப்ஸையும் வச்சுட்டு இருந்தான். இதெல்லாம் பார்த்த போலீஸ் துப்பாக்கி முனையில அவனை நிக்க வச்சு, எதுக்காக என்கிட்ட இருந்து தப்பிக்க முயற்சி பண்ண, அது மட்டும் இல்லாம இந்த கார்ல எதுக்காக இந்த டூல்ஸ் எல்லாம் வச்சிட்டு இருக்க, எனக்கு சந்தேகமா இருக்குன்னு அவர் அரெஸ்டும் பண்ணிடுறாரு. அப்படி அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி போட்டோவை எடுத்து வச்சுக்கிறாங்க. ஆனா என்னதான் இல்லீகலான டூல்ஸ் எல்லாம் அவன் கார்ல வச்சிட்டு இருந்தாலும் போதுமான எவிடன்ஸ் இல்லாதனால அவனை அங்கேயே ரிலீஸ் பண்ணிடுறாங்க. என்னதான் அவனை ரிலீஸ் பண்ணியிருந்தாலும் பாப்க்கு அவன் மேல சந்தேகம் இருந்துட்டே இருந்துச்சு. ஆனா பாப்க்கு அப்ப தெரியாது அவர் அரெஸ்ட் பண்ணது அமெரிக்காவுடைய ரொம்பவே கொடூரமான சீரியல் கில்லரான டெட் பண்டிய. 1970லயும் 80லயும் அமெரிக்கால சீரியல் கில்லர்ஸ்க்கான காலகட்டமா இருந்துச்சு. அது ஏன்னா அப்படி சொல்லனா, அந்த டைம்ல தான் அமெரிக்கால ரொம்பவே அதிகமான சீரியல் கில்லர்ஸ் வர ஆரம்பிச்சாங்க. உதாரணத்துக்கு சொல்லனா ஜெஃப்ரி டேமஸ், வைன் கேசி, சார்லஸ் மேன்சன் சொல்லக்கூடிய இப்படி நிறைய பேர் இருந்துட்டு இருந்தாங்க. இதுல ரொம்பவே தனியா தெரிஞ்சது டெட் பண்டி. டெட் பண்டி ரொம்பவே அழகா இருந்தாரு. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு டெட் பண்டியை பார்க்கும்போது எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. இவரோட உண்மையான நேம் தியோடர் ராபர்ட் பண்டி. நவம்பர் 24, 1946ல பிறந்த இவர் ரொம்பவே ஸ்மார்ட்டா இருந்தாரு. சராசரியான குடும்பத்துல இருந்து வந்த டெட் பண்டி அவங்க ஃபேமிலியை பத்தி அவரே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. அதாவது அவங்க பேரண்ட்ஸ் ரொம்பவே நல்லவங்க, என்ன நல்லா பாத்துக்கிட்டாங்கன்னு அப்படி ரொம்பவே பெருமையா பேசிட்டு இருந்தாரு. I grew up in a wonderful home with two dedicated and loving parents. ஆனா டெட் பண்டி அவரோட 3வது வயசுல இருந்து ரொம்ப வினோதமான செயல்களை செய்ய ஆரம்பிச்சாரு. அப்படி என்னென்ன பண்ணாரு பார்த்தோம்னா, அவங்க ஆன்ட்டி தூங்கிட்டு இருக்கும்போது கிச்சனுக்கு ஓடி போயிட்டு ஷார்ப்பா இருக்கக்கூடிய கத்தி அது மாதிரி இருக்கக்கூடிய பொருட்களை அந்த ஆன்ட்டி சுத்தி டெட் பண்ணி வைப்பான். அது மட்டும் இல்லாம வெளியே விளையாட போகும்போது வெளியில எங்கேயாச்சும் அவர் எலிய பார்த்துட்டாருன்னா அந்த எலிய கொல்லாம விட மாட்டாரு. அது ஒரு டைம் 2 டைம் இல்ல, எப்பெல்லாம் எலிய பாக்குறாரோ அப்பெல்லாம் அந்த எலிய கொன்னுடுவான். அது மட்டும் இல்லாம அவர் ஃப்ரெண்ட்ஸோட நீச்சல் குளத்துக்கு போயிட்டு நீச்சல் அடிச்சிட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸை தண்ணியில மூழ்கடிக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தான். இது மாதிரி வினோதமான செயல்களை டெட் பனி அந்த வயசுலயே பண்ணிட்டு இருந்தான். இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கும்போது டெட் பனியும் அவங்க அம்மாவும் அவங்க பாட்டி வீட்டுல இருக்கலான்னு அவங்க பாட்டி வீட்டுக்கு போய் தங்க ஆரம்பிச்சாங்க. டெட் பண்டியோட தாத்தா ரொம்பவே அக்ரெசிவானவர். அது மட்டும் இல்லாம அவர் ஒரு ரேசிஸ்ட். அவங்க ஒய்ஃபையே போட்டு ரொம்பவே அபியூசிவான வார்த்தைகளை யூஸ் பண்ணி அடிக்கவும் செஞ்சிருக்காரு. என்னதான் அவங்க தாத்தா அவ்வளவு கெட்டவரா இருந்தாலும் டெட் பண்டிக்கு அவங்க தாத்தாவை ரொம்பவே பிடிக்கும். அட் த சேம் டைம் டெட் பண்டி எவ்வளவு
எவ்வளவுதான் இன்டெலிஜென்ட்டாவும் ஸ்மார்ட்டாவும் இருந்தாலும் அவங்க கிளாஸ்மேட் எல்லாரும் சேர்ந்து டெட் பண்டியை ரொம்பவே கலாய்ச்சிருக்காங்க. அது சில நேரங்கள்ல ரொம்பவே அதிகமா போற டைம்ல டெட் பண்டி ரொம்பவே கோவமாய் கத்தவும் ஆரம்பிச்சிருக்காரு. இந்த ஒரு காரணத்தினாலேயே டெட் பண்டி அவங்க கிளாஸ் பசங்க கூட யாரு கூடயும் பேசாம தனியா இருக்க ஆரம்பிச்சாரு. அவர் காலேஜ் சேர்ந்து ஃபர்ஸ்ட் இயர்ல கூட ரொம்பவே இன்செக்யூர்டா ஃபீல் பண்ணியிருக்காரு. யாரு கூடயும் பேசாம தனிமையா மட்டுமே இருந்திருக்காரு. டெட் பண்டி அவருக்கு பிடிச்ச மாதிரி செஞ்ச ஒரே விஷயம் என்னன்னா, அவருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு காரை வாங்கினாரு. அதுதான் பழைய வால்க்ஸ்வாகன் பீட்டல். இந்த கார் வந்ததுக்கு அப்புறம் தான் டெட் பண்டி ரொம்பவே ஃப்ரீடமாவும் என்னெல்லாம் பண்ணக்கூடாதோ அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சான். அப்படியே கொஞ்ச நாள் போக போக டெட் பண்டி ஒரு பொய்யான மாஸ்க் போட ஆரம்பிச்சான். அதுதான் அவன் ரொம்பவே கான்பிடென்டா இருக்கிற மாதிரியும் சார்மிங்காவும் நடக்க ஆரம்பிச்சான். அது மட்டும் இல்லாம டெட் பண்டி டேட்டிங்கும் போயிட்டு இருந்தான். டெட் பண்டிக்கு இன்னுமே படிக்கணும்னு ஆசை வந்ததுனால சட்டம் கல்லூரியில சட்டமும் படிக்க ஆரம்பிச்சான். ஆனா என்னதான் சட்டத்தை படிச்சாலும் டெட் பண்டி சட்டங்களை மதிச்சதே இல்லை. ஏன்னா டெட் பண்டி அவரோட 18 வயசுல இருந்து நிறைய குற்றங்களையும் திருட்டியும் பண்ணிட்டு இருந்தாரு. இது எல்லாமே ஒரு காரணமா அமைஞ்சதுனாலதான் டெட் பண்டி இவ்வளவு கொடூரமான ஒரு அரக்கனா மாறுறான். பிப்ரவரி 1, 1974 டெட் பண்டி அவனுடைய காலேஜ் ஃப்ரெண்டான லிண்டா ஆனா ஹெலிய பார்க்க போறான். அவங்க வீட்டுக்கு போயிட்டு ஆக்ரோஷமா கதவை திறந்துட்டு போறான். ஆனா லிண்டா ஆனா ஹெலிக்கு தெரியாது அதுதான் அவங்களோட கடைசி நாளுன்னு. டெட் பண்டி அவனோட ஃபர்ஸ்ட் கொலைய அங்கதான் பண்றான். மோஸ்ட்லி இவன் யார டார்கெட்டா வைப்பானா, அழகா இருக்கக்கூடிய வயசு பெண்களை மட்டுமே அவன் டார்கெட்டா வச்சு கொடூரமா கொலை பண்ணிட்டு இருந்தான். அப்படி அந்த பெண்களை நம்ப வச்சு அவன் எப்படி கூட்டிட்டு வருவானா, எங்கேயாவது ஒரு பப்ளிக் பிளேஸ்ல அவனுக்கு அடிப்பட்ட மாதிரி நடிப்பான். அவனுக்கு உதவி தேவைப்படுற மாதிரி நடிக்க ஆரம்பிப்பான். அப்படி அந்த வழியா வரக்கூடிய பெண்களை பார்த்து உதவி கேட்பான். அப்படி உதவி பண்ண வரவங்களோ அவனை பார்த்து இவன் அழகாவும் இருக்கான், ஸ்மார்ட்டாவும் இருக்கான், அது மட்டும் இல்லாம பொலைட்டா பேசுறான், அதனால இவன் கிட்ட இருந்து நம்மளுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராதுன்னு நம்பிக்கையோட அவனுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அப்படி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கும்போது டெட் பண்டி அவங்க அசந்த நேரம் பொறுத்து அவன் கையில மறைச்சு வச்சிட்டு இருக்கக்கூடிய கிரௌபார் சொல்லக்கூடிய இரும்பு ராடை வச்சு அடிப்பான். அவங்க அன்கான்சியஸ் ஸ்டேஜுக்கு போன உடனே டெட் பண்டி அவனோட கார்ல அவங்களை கடத்தின்னு போயிட்டு யாருமே இல்லாத இடத்துல ரொம்பவே கொடூரமா ஹெல்ப் பண்ணி அங்கேயே கொலை பண்ணி தூக்கி போட்டு போயிடுவான். இதே விஷயத்த ஒவ்வொரு மாசமும் தவறாம டெட் பண்டி பண்ணிட்டு இருந்தான். அப்படி ஒவ்வொரு மாசமும் அவன் பண்ணக்கூடிய கொலைகள் அதிகமா ஆகிட்டு மட்டும்தான் போயிட்டு இருந்துச்சு. அதுவும் எந்தெந்த இடத்துல எல்லாம் மெயினா பார்த்தோம்னா யுட்டிவாலையும் வாஷிங்டன்லயும் தான் மெயினா நிறைய பெண்கள் காணாம போகியும் கொல்லப்பட்டு இருந்தாங்க. இதெல்லாம் கேட்கும் போதும் பார்க்கும் போதும் பொதுமக்களுக்கு ரொம்பவே பயத்தை உண்டாக்க ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்லாம போலீஸ் ரொம்பவே டென்ஷன்ல யார் இதை பண்ணான்னு தெரியாம கன்ஃபியூஷன்ல இருந்தாங்க. எப்படி இந்த கேஸை விசாரிக்கலாம்னு தெரியாம முழிச்சிட்டு இருந்தாங்க. அப்படி டெட் பண்டி பண்ணக்கூடிய கொலையில ஒரு எவிடன்ஸ் கூட இல்லையான்னு கேட்டா டெட் பண்டி சைக்காலஜியும் அது மட்டும் இல்லாம அவன் சட்ட கல்லூரியும் படிக்கிறதுனால எந்த ஒரு எவிடன்ஸும் விடாம ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா அவன் பண்ணக்கூடிய கொலைகள் இருந்துட்டு இருந்துச்சு. எந்த ஒரு எவிடன்ஸும் கிடைக்காதனால போலீஸ் பித்து பிடிச்சு போய் என்ன நடக்குது, இவனை எப்படி கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம டெட் பண்டி மேல கொஞ்சம் கூட சந்தேகம் வராத அளவுக்கு நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருந்தான். அது என்னன்னா டெட் பண்டி குற்றங்கள் தடுக்கக்கூடிய அதாவது சியட்டல் கிரைம் கமிஷன்ல ஒரு பார்ட்டா இவன் வேலை பார்த்துட்டு இருந்தான். அது மட்டும் இல்லாம டெட் பண்டி நிறையவே ரைட் பண்ணி பப்ளிஷ் பண்ணுவான். அதுல மெயினா அவன் எது ஃபோக்கஸ் பண்ணுவானா உமன்ஸ் சேஃப்டி. என்னதான் இவன் இவ்வளவு குற்றங்களை யாருக்கும் தெரியாம பண்ணிட்டு இருந்தாலும் ஒரு குற்றவாளி எவ்வளவு நாள் தான் யாருக்கும் தெரியாம இருக்க முடியும். டெட் பண்டி கிட்ட இருந்து ஒரு பெண் எஸ்கேப் ஆயிடுறாங்க. நவம்பர் 8, 1974 18 வயசா இருக்கக்கூடிய கேரல் டொனன் அவங்களோட காரை ஒரு மால் கிட்ட நிக்க வைக்கிறாங்க. கேரல் புக்ஸ் வாங்கறதுக்காக அந்த மால்குள்ளேயும் போறாங்க. அப்படி போகிட்டு இருக்கும் போது அப்பதான் கேரள நோக்கி டெட் பண்டி வரான். கேரல் கிட்ட வந்து அவன் பேரை மாத்தி என்னோட பேர் ரோசன், நான் ஒரு போலீஸ் ஆபீசர், வெளியில இருக்கக்கூடிய உங்களோட கார்ல யாரோ எதையோ எடுக்க பார்த்துட்டு இருக்காங்க, ப்ளீஸ் உடனே போய் உங்க பொருட்கள் எல்லாம் சேஃபா இருக்கான்னு செக் பண்ணுங்கன்னு சொல்றான். இதை கேட்ட கேரளும் உடனே அவங்க காருக்கு போய் செக் பண்றாங்க. கூட டெட் பண்டியும் போலீஸ்ன்ற பொய்யான வேஷத்துல போறான். கேரளும் அவங்க கார் ஃபுல்லாவே செக் பண்ணிட்டாங்க. எல்லாமே எப்படி இருந்துச்சோ அப்படியே தான் இருந்திருக்கு, எந்த ஒரு திருட்டும் நடக்கல. ஆனா போலீஸ்னு சொல்லக்கூடிய டெட்டோ உங்க கார்ல இருந்து எதையோ எடுக்க ட்ரை பண்ணாங்க, நாங்க அரெஸ்ட் பண்ணிட்டோம், அவன் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்கான், என் கூட வாங்க, அவன் மேல கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி அவன் யாருன்னு கண்டுபிடிப்போம்னு சொல்றான். கேரலுக்கு ஆல்கஹால் ஸ்மெல் வரதுனால ரொம்பவே நர்வஸ் ஆகி பயந்து இருக்காங்க. இந்த ஒரு டைம்ல தான் டெட் அவன் கையில ஒரு போலீஸ் பேட்சை காமிக்கிறான். அந்த பேட்சை பார்த்த கேரளும் அவர் கூட போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு ஒத்துக்கிறாங்க. அப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்க போலான்னு கார் கிட்ட போகும்போது அந்த காரும் போலீஸ் கார் இல்ல. இத பார்த்த கேரல் கொஞ்சம் தயங்கினாலும் மேபி இவர் மப்டியில இருக்கலான்னு தயக்கத்தோடயே அந்த கார்ல ஏறுறாங்க. இப்போ கொஞ்சம் தூரத்துக்கு இவங்க ரெண்டு பேருமே போயிட்டு இருக்காங்க. அப்படி இந்த கார்ல கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் ஒரு பழைய ஸ்கூல் பக்கத்துல இந்த காரை டெட் ஸ்டாப் பண்றாரு. ஸ்டாப் பண்ணிட்டு அமைதியா இருந்தாரு. அவன் கிட்ட இந்த ஹேண்ட் கப்ஸ் எடுத்து கேரல் கவனிக்காத சமயத்துல அவங்க கையில போட்டு விட்டுறான். கேரலும் பயந்து போய் என்னை யாராச்சும் காப்பாத்துங்கன்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. டெட் பண்டியும் அவன் கையில இருக்கக்கூடிய துப்பாக்கியை கேரல் கிட்ட காமிச்சு கத்தாதன்னு சொல்லி பயமுத்த ஆரம்பிக்கிறான். கேரலும் கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு ரியலைஸ் பண்றாங்க அவங்க கையில மட்டும் தான் ஹேண்ட் கப்ஸ் இருக்கு, அந்த ஹேண்ட் கப்ஸ் எதுலயும் மாட்டாம இருக்கு. இதை ரியலைஸ் பண்ண கேரல் உடனே கார் டோர் ஓபன் பண்ணி வெளியே குதிச்சிடுறாங்க. வெளியே குதிச்சு கொஞ்சம் அடிகளோட கேரல் அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. டெட் பண்டியோ அவங்கள சும்மா விடல, அவங்கள துரத்த ஆரம்பிச்சான். கேரலும் அவங்க உயிருக்காக ஓடிட்டு இருக்கும் போது டெட் பண்டி அவன் கையில வச்சிட்டு இருந்த க்ரௌபர் எடுத்து அடிக்க ஆரம்பிக்கிறான். ஒரு வாட்டி இல்ல,
2 வாட்டி க்ரோபாராலேயே அவங்கள அடிக்கிறான். ஆனா எப்படியோ கேரல் அவங்க உயிரை காப்பாத்திக்க அவங்க கையை வச்சு ஓரளவுக்கு அந்த அடியை தடுக்கிறாங்க. இப்படி அவங்க ரொம்பவே பயத்துல இருக்கும்போது அந்த ரோட்ல இன்னொரு கார் வரத பாக்குறாங்க. அந்த காரை பார்த்த உடனே எப்படியாச்சும் தப்பிக்கணும்னு அந்த கார் முன்னாடி போய் விழுந்துடுறாங்க. இதை பார்த்த டெட் பண்டியும் உடனே அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறான். கேரல் உடனே அவங்க வழியெல்லாம் தாங்கிட்டு உடனே போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு அவங்களுக்கு என்னென்னலாம் நடந்துச்சோ அதை அப்படியே போலீஸ் கிட்ட சொல்லிடுறாங்க. ஆகஸ்ட் 17, 1975 நம்ம ஸ்டார்டிங்லயே பார்த்த பாப் ஹைவர்ட் நடந்த எல்லாத்தையும் அவங்க அண்ணனான கிரிமினல் இன்வெஸ்டிகேட்டர் கேப்டன் பேட் ஹைவர்ட் கிட்ட சொல்றாரு. அவங்க அண்ணனும் உடனே இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பார்த்து கொஞ்ச நாள்லயே அந்த வால்ஸ்வாகன் காரை கண்டுபிடிச்சிடுறாங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெண் அவங்க பாய் ஃப்ரெண்ட் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதாவது அவங்க மேல கொஞ்சம் டவுட்டா இருக்கணும், அவங்க யாரு, அவங்க என்ன பண்றாங்கன்னு விசாரிச்சு சொல்லுங்கன்னு போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அவரோட போட்டோவையும் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துடுறாங்க. இது எதுக்கு இந்த கேஸோட லிங்க் ஆகுதுன்னா, அந்த பாய் ஃப்ரெண்ட் வச்சுட்டு இருந்த காரும் டெட் வச்சுட்டு இருந்த காரும் ஒரே மாதிரியான கார். அதனால இந்த போட்டோல இருக்கிற மாதிரி யாரா இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் போலீஸ் ஸ்டேஷன் வர வச்சாங்க. அதுல பாப் ஹைவர்ட் அரெஸ்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணப்பட்ட டெட் பண்டியும் இருந்தான். போலீஸ் கேரலுக்கு போன் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கும் வர வைக்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் வந்த கேரல் இவங்கள யாரு உங்களை கிட்னாப் பண்ணான்னு கேட்கும்போது கேரல் கொஞ்சம் கூட யோசிக்காம டெட் பண்டியை கை காமிக்கிறாங்க. மார்ச் 1, 1976 கிட்னாப் பண்ணது காரணத்துக்காகவும் போலீஸ்னு சொல்லி பொய்யா நடிச்சதுக்காகவும் 15 வருஷம் நீ ஜெயில தான் இருக்கணும்னு கோர்ட் தண்டனையை கொடுத்துடுறாங்க. அப்படி டெட் பண்டி ஜெயில இருக்கும்போது நிறைய பொண்ணுங்க ஆல்ரெடி காணாம போன கேஸை போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா இந்த கேஸை டெட் பண்டியோட கனெக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. அப்படி கனெக்ட் பண்ற விதமா லைட்டா வாய்ப்பு இருக்கிறதுனால டெட் பண்டியை மறுபடியும் இன்வெஸ்டிகேஷனுக்காக கூப்பிடுறாங்க. ஆனா இந்த வாட்டி கொலை கேஸ்க்காக. இந்த விசாரணையெல்லாம் நடக்கும்போது கடைசியில தெரிய வருது டெட் பண்டி தான் இந்த கொலையை பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த கேஸ் இதோட முடிஞ்சதா என்ன? டெட் பண்டி மேல இருக்கக்கூடிய 2வது கேஸான கொலை கேஸ் கோர்ட்டுக்கு ஏறிட்டு வருது. ஆனா இந்த சமயம் டெட் பண்டி அந்த கொலைக்கு ஒத்துக்கல. டெட் பண்டி அவனை காப்பாத்திக்க அவன் காப்பாத்திக்கிறதுக்காக பேச போறான். ஜட்ஜும் மற்ற குற்றவாளிகள் மாதிரி நடத்தாம டெட் பண்டிக்கு நிறையவே ஃப்ரீடமா கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம டெட் பண்டிக்கு நிறைய சலுகைகளும் வழங்கப்பட்டது. அப்படி அந்த சலுகைகளை பார்த்தோம்னா டெட் பண்டி இருக்கக்கூடிய அறையில ஒரு பெஞ்சும் அந்த பெஞ்சு கூடவே ஒரு டைப்ரைட்டிங் மிஷினையும் கொடுக்க சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த ரூம்ல ஒரு லேண்ட்லைன் போனையும் கொடுத்து வச்சிருந்தாங்க. இதுலயும் ரொம்ப மெயினா பார்க்கக்கூடியது டெட் பண்டிக்கு அந்த ஜெயில இருக்கக்கூடிய சட்ட லைப்ரரிக்கு டெட் பண்டி போக அனுமதிக்கப்பட்டது. அந்த லைப்ரரியில டெட் பண்டியால ரொம்பவே ஃப்ரீயா அவன் கையில எந்த ஒரு காப்ஸும் இல்லாம சுத்த முடியும். அது மட்டும் இல்லாம இந்த கேஸுடைய ஹியரிங் ரொம்பவே கிட்ட வர ஆரம்பிச்சது. ஜூன் 7, 1974 ஒரு காரணமா தான் இந்த லைப்ரரிக்குள்ள வந்து உட்கார்ந்துட்டு இருந்தான். ஜெயில இருக்கக்கூடிய பாதுகாவலர்களும் லைப்ரரியில இருக்கக்கூடிய ஆள்ல இருந்துட்டு இருந்தாங்க. இந்த ஒரு சமயத்துல தான் டெட் பண்டி மதியான டைம்ல 2வது மாடியில இருந்து கீழே குதிக்கிறாரு. டெட் பண்டிக்கு அடி கொஞ்சம் அதிகம் தான். ஆனா அந்த அடியும் பொருட்படுத்தாம இங்க இருந்து எப்படியாச்சும் தப்பிச்சு போயிடணும்னு அங்கிருந்து மலையை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாரு. பண்டி இதை எந்த ஒரு பிளானும் இல்லாம சடனா பண்ணிட்டானா கேட்டா இல்ல. டெட் பண்டி ரொம்ப நாளாவே பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கான். அதாவது டெட் பண்டி அவனோட அறையில இருக்கும்போது அவன் பெட்ல இருந்து அடிக்கடி குதிச்சு அவனோட ஆங்கிள ஸ்ட்ராங் பண்ணிட்டு இருந்தான். அது மட்டும் இல்லாம அவன் போட்டுட்டு இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸை அடிக்கடி கலட்டி போட்டு பார்த்துட்டு இருந்தான். இது ஏன்னா இங்க இருந்து எஸ்கேப் ஆன உடனே அவன் உடனே ட்ரெஸ்ஸை மாத்தி போடுறதுக்காக நம்மளால எவ்வளவு ஃபாஸ்டா ட்ரெஸ்ஸை மாத்தி போட முடியும்னு பிராக்டிஸும் பண்ணி பார்த்துட்டு இருந்தான். இதை பார்த்த லைப்ரரியில இருந்த ஒரு லேடி உடனே போலீஸ் கிட்ட போயிட்டு இங்க இருந்து ஒருத்தன் கீழே குதிச்சிட்டான்னு சொல்றாங்க. போலீஸும் அதை யாருன்னு கண்டுபிடிக்க 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அப்புறம் தான் தெரிய வருது டெட் பண்டி இங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டான்னு. உடனே போலீஸ் எல்லா ரோடையும் பிளாக் பண்ணி அது மட்டும் இல்லாம பப்ளிக் கிட்ட உங்க வீடு டோர் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுங்க, வெளியே வராதீங்கன்னு சொல்லிடுறாங்க. காவல் நாய்களும் 150 போலீஸும் டெட் பண்டியை பிடிக்க தேடுதல் வேட்டையில அந்த மலைக்குள்ள போறாங்க. டெட் பண்டி எங்க போறன்னு தெரியாம அவன் பாட்டு நடக்க ஆரம்பிச்சான். டெட் கிட்ட காசு, சாப்பாடு, தண்ணி, பிளான் எதுவுமே இல்ல. டெட் பண்டி கிட்ட இருந்தது அவன் போட்டுட்டு இருக்க ட்ரெஸ்ஸும் லைப்ரரியில இருந்து திருடிட்டு வந்த அங்க இருக்கக்கூடிய மேப்பும் மட்டும்தான். இரவு பகலுமா டெட் பண்டி அந்த மலையில நடந்துட்டே இருக்கான். அதிகாலையும் ஆகுது. டெட் பண்டி ரொம்பவே குளிர்ல நடுங்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்கான். அப்படி நடந்து வந்துட்டு இருக்கும்போது தூரத்துல ஒரு பழைய சின்ன வீடை பாக்குறாரு. அப்படி அந்த வீட்டுக்குள்ள போய் பார்க்கும்போது அங்க சாப்பாடும் தண்ணியும் அவருக்கு தேவையான சில பொருட்களும் இருந்துச்சு. டெட் பண்டி 2வது நாளை அந்த வீட்லயே கழிச்சிட்டாரு. 3வது நாளான அடுத்த நாள் டெட் பண்டி கையில கொஞ்சம் சாப்பாடும் தண்ணியும் அது மட்டும் இல்லாம அந்த சின்ன வீட்டுல இருந்து ரைஃபிளையும் வெளியில கொண்டு வராரு. இதே நாள்ல தான் எஃபிஐயும் ஹெலிகாப்டர்ஸை வச்சு டெட் பண்டியை தேட ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் டெட் கிட்ட மேப்ல இருந்தாலும் அவனால வழியை கண்டுபிடிக்க முடியல. ரொம்ப நாளா ஒரே இடத்தையே சுத்தி டெட் பண்டி சுத்திட்டு இருந்தான். கிட்டத்தட்ட 5வது நாள் வரைக்கும் எங்க இருக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கோம் தெரியாம அந்த வீட்டுக்கிட்டே தான் டெட் பண்டி இருந்துட்டு இருந்தான். அப்படி 5வது நாள் மறுபடியும் அதே வீட்டுக்கிட்ட வரும்போது கீழே போலீஸோட ஃபுட் பிரிண்ட்ஸை பாக்குறான். இதை பார்த்த உடனே டெட் பண்டி இங்க இருந்து எப்படியாச்சும் தப்பிக்கணும்னு கஷ்டப்பட்டு
திருடிட்டு அங்கிருந்து தப்பிக்க ஆரம்பிக்கிறான். எப்படியோ கண்டுபிடிச்சு ஒரு பார்க்கிங் இடத்துக்கோ டெட் பண்டி வந்துடுறான். அப்படி வந்துட்டு இங்க இருந்து எஸ்கேப் ஆகணும்னா அவனுக்கு தேவையான ஒரே விஷயம் கார். அப்படி கார்ல மட்டும் தான் எஸ்கேப் ஆக முடியும் தெரிஞ்சு எந்த கார்ல சாவி இருக்குன்னு ஒவ்வொரு காரா தேட ஆரம்பிச்சாரு. அப்படி ஒரு கார்ல சாவி இருக்கிறத பார்த்து டெட் உடனே அந்த காரை திருடிட்டு அங்கிருந்து போக ஆரம்பிக்கிறாரு. 5வது நாள்ல காரை திருடிட்டு போன அவரு 6வது நாள் அன்னைக்கு நைட்டு 2:30 மணிக்கு கார்ல போயிட்டு இருந்தாரு. அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த வழியா போலீஸ் 2 பேர் செக்கிங்காக நின்னுட்டு இருந்தாங்க. செக்கிங்காக போலீஸ் டெட் பண்டி திருடிட்டு வந்த காரை நிறுத்துறாங்க. நிறுத்திட்டு கீழே குனிஞ்சு பார்க்கும்போது தான் தெரியுது அது டெட் பண்டின்னு. பார்த்த உடனே கண்டுபிடிச்ச போலீஸ் டெட் பண்டிய உடனே அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஆனா இந்த வாட்டி டெட் பண்டிய பார்க்கும்போது சரியா சாப்பிடாம கிட்டத்தட்ட 9 கிலோ கம்மியா இருந்தாரு. டெட் பண்டி அகைன் அரெஸ்ட் பண்ணப்படுறாரு. இந்த டைம் ஜெயில இருந்து எஸ்கேப் ஆன காரணத்தினால ஆல்ரெடி இருந்த 15 வருஷத்துல இருந்து இன்னுமே அவரோட தண்டனையை எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. ஆனா டெட் பண்டி கிட்ட இன்னொரு பிளான் இருந்துச்சு. டிசம்பர் 30, 1977 டெட் பண்டிக்கு கொடுக்கக்கூடிய சாப்பாடு எல்லாத்தையும் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. போலீஸ் ஏன் நீ சாப்பிடாம எல்லாத்தையும் திருப்பி தரான்னு கேட்கும்போது அதுக்கு டெட் இந்த சாப்பாடு எனக்கு பிடிக்கல, அது மட்டும் இல்லாம சாப்பாடு நல்லாவே இல்லைன்னு சொல்லி அவருக்கு வர சாப்பாடு எல்லாத்தையும் சாப்பிடாம இருக்க ஆரம்பிச்சாரு. இதுக்கான காரணம் என்னன்னா டெட் பண்டி இருக்கக்கூடிய ரூம்ல மேல ஒரு வெண்ட் அதாவது டனல் இருக்கத பாக்குறாரு. இந்த வழியா போனா எஸ்கேப் ஆயிலான்னு டெட் பண்டி ஒரு பிளான் வச்சுட்டு இருந்தாரு. ஆனா அந்த வெண்ட்டும் ரொம்பவே சின்னதா இருக்கிறதுனால அவரால் போக முடியாது. அதனாலேயே சாப்பிடாம இருந்து உடம்ப குறைக்க ஆரம்பிச்சாரு. அப்படி நல்லாவே உடம்பு குறைச்சதுக்கு அப்புறம் டெட் பண்டி யாரும் இல்லாத சமயத்துல அந்த டனல் வழியா தப்பிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி அந்த டனல்ல போயிட்டு இருக்கும்போது கொஞ்ச தூரத்துக்கு அப்புறம் ஒரு அபார்ட்மெண்ட்ல இருந்து 2 பேர் பேசுற சவுண்ட் கேக்குது. அந்த சவுண்டை நோக்கியே போய் வெளியே போகக்கூடிய வழியும் வந்துடுறாரு. ஆனா அவரால் உடனே வெளியே வர முடியாது. அந்த வீட்டுல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்துட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத டெட் பண்டி கேட்டுட்டு இருக்கான். டெட் பண்டிக்கு லக்கோ என்னமோ அவங்க 2 பேரும் வெளியே கிளம்பிடுறாங்க. டோர் சாத்துற சத்தம் கேட்ட உடனே டெட் பண்டி அவங்க பெட்ரூம் வழியா கீழே இறங்கிடுறான். அங்கிருந்து அவன் ட்ரெஸ்ஸை மாத்திக்கிட்டு அதாவது நீல கலர் பேண்ட்டையும் கருப்பு கலர் துணியும் போட்டுட்டு வெளியே போக ஆரம்பிக்கிறான், எந்த ஒரு பயமும் இல்லாம. ஆனா 16 மணி நேரம் கழிச்சு தான் போலீஸ்க்கு தெரிய வருது டெட் பண்டி ஜெயில இருந்து தப்பிச்சிட்டான்னு. ஜனவரி 14, 1978 நைட்டு 3 மணிக்கு உமன்ஸ் ஹாஸ்டல்ல எல்லாருமே தூங்கிட்டு இருந்தாங்க. அங்க நைடான்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் அவங்க பாய் ஃப்ரெண்ட் கூட வெளியே போயிட்டு ரிட்டர்ன் ஹாஸ்டலுக்கு வந்துட்டு இருந்தாங்க. அப்படி அவங்க ஹாஸ்டல் உள்ள போகும்போது பாக்குறாங்க ஹாஸ்டலோட கதவு ஓப்பன்ல இருந்துச்சு. இதை பார்த்த உடனே டவுட்லயே அவங்க உள்ள போறாங்க. உள்ள போய் பார்க்கும்போது எல்லா லைட்டுமே ஆன்ல இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது இங்க என்ன நடக்குன்னு திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது சடனா மாடியில இருந்து ஒருத்தன் வேகமா அவன் கையில க்ரோபாரோட வெளியே வரத பாக்குறாங்க. இதை பார்த்த உடனே பயத்துல கத்துறாங்க. இதை பார்த்து எல்லாருமே உடனே எழுந்து மேல என்ன நடந்துச்சுன்னு போய் பார்க்கும்போது தான் தெரியுது உள்ள வந்துட்டு வெளியே போனது சாதாரண ஒரு மனுஷன் இல்ல, மிருகம்னு. உள்ள வந்தவன் 4 பெண்களை கொடூரமா தாக்கிட்டு அங்கிருந்து ஓடி இருக்கான். அந்த 4 பேர்ல 2 பேர் இறந்துடுறாங்க. இதை தொடர்ந்து டெட் பண்டி நிறைய பெண்களை அவன் வலையில விழ நிறையவே ட்ரை பண்ணான். ஆனா யாருமே அவன் நினைச்ச மாதிரி மாட்டல. இப்படியே யாருமே டெட் பண்டி கிட்ட மாட்டாம இருக்க சமயத்துல இப்படி டெட் பண்டியோட பிளான் எல்லாமே ஃபெயிலியரா போயிட்டு இருந்துச்சு. அப்பதான் அவன் 12 வயசுல இருக்கக்கூடிய கிம்பர்லி லீச் சொல்லக்கூடிய ஒருத்தங்களை பாக்குறான். அன்னைக்கு பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. அந்த டைம்ல ஸ்கூலை முடிச்சுட்டு வெளியே வரும்போது டெட் பண்டி அந்த பொண்ணை பார்த்து இங்க வாமான்னு கூப்பிடுறான். அந்த ஸ்கூல் படிக்கிற பொண்ணும் ஏதோ உதவி கேட்கறாங்க போல நினைச்சு அவன் கிட்டயும் போயிடுறாங்க. அடுத்து என்ன நடந்திருக்கும்னு நான் சொல்றதை விட உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பிப்ரவரி 15, 1973 நள்ளிரவு 1:30 மணி அளவுல ரவுண்டு பணியில ஈடுபட்டு இருந்த டேவிட் லீ சொல்லக்கூடிய ஒரு போலீஸ் ஆபீசர் அவர் காரை ஓரமா நிறுத்திட்டு அந்த கார்ல உட்கார்ந்துட்டு இருந்தாரு. அந்த சமயத்துல ஒரு ஆரஞ்சு கலர் வால்ஸ்வாகன் எந்த ஒரு லைட்டும் போடாம டேவிட் லீயை கிராஸ் பண்ணி போகுது. டேவிட் லீக்கு அந்த ஏரியாவை பத்தி நல்லாவே தெரியும். அதனாலேயே இந்த கார் இந்த இடத்த சேர்ந்தது இல்லையேன்னு அந்த காரை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படி சந்தேகத்தோடய ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது அந்த காரோட நம்பர் பிளேட் என்னன்னு பார்க்கலான்னு லைட் ஆன் பண்ணி பார்க்கறாரு. அப்பதான் அவருக்கு தெரிய வருது இந்த கார் ஒரு திருட்டு காருன்னு. உடனே டேவிட் லீ போலீஸ் லைட் ஆன் பண்ணி காரை நிறுத்த சொல்றாரு. ஆனா அந்த முன்னாடி போயிட்டு இருந்த காரும் உடனே ஃபாஸ்ட் எடுத்து அங்க வந்து தப்பிக்க முயற்சிக்கிறான். இதை பார்த்த டேவிட் லீயும் சும்மா விடாம அந்த காரை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு போனதுக்கு அப்புறம் அந்த கார் ஸ்டாப் ஆகுது. அந்த கார்ல இருந்தது வேற யாரும் இல்ல, டெட் பண்டி. டெட் பண்டிக்கு இப்ப நிறைய ஃபீலிங்ஸ் உண்டாகுது. ஏன்னா இதே மாதிரியான சம்பவம் கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி நடந்ததை மறுபடியும் திங்க் பண்றாரு. ஆனா டெட் பண்டி இந்த வாட்டி டிசைட் பண்ணிட்டான், இந்த வாட்டி தியேட்டர்ல இருந்து வழி தவறி இங்க வந்துட்டேன்னு சொல்லாம போலீஸ் அடிச்சு இங்க இருந்து தப்பிச்சிடலான்னு டெட் பண்டியும் கையை தூக்கின்னு கார்ல இருந்து கீழே இறங்குறாரு. டேவிட் லீயும் துப்பாக்கி முனையில டெட் பண்டி கிட்ட வராரு. அப்படி கிட்ட வர டெட் பண்டி டைமிங் பார்த்து டெட் பண்டி டேவிட அடிச்சிடுறாரு. டேவிட் லீயும் திருப்பி டெட் பண்டி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி 2 பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கும் போது ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் டெட் பண்டி அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறான். டேவிட் லீயும் துப்பாக்கி எடுத்து வார்னிங்காக தரைய
பண்டியை ரோட்டை பார்த்து சுடுறாரு. அதையும் கண்டுக்காம டெட் பண்டி ஃபாஸ்டா ஓட ஆரம்பிக்கிறான். 2வது வாட்டியும் போலீஸ் கன்னை வச்சு ஷூட் பண்றாரு. ஆனா இந்த வாட்டி டெட் பண்டி கீழே விழுந்துடுறான். இதை பார்த்த போலீஸும் டெட் பண்டி அரெஸ்ட் பண்ண கிட்ட போறாரு. போலீஸோடைய கவனத்தை சிதறடிச்சு அவர் கிட்ட இருந்து துப்பாக்கியை புடுங்கலான்னு. ஆனா போலீஸும் ரொம்பவே புத்திசாலித்தனமா அவன் துப்பாக்கியை புடுங்கும் போது கரெக்டா அதே துப்பாக்கியை வச்சு டெட் பண்டியை அடிக்கிறாரு. டெட் பண்டி அன்கான்சியஸ்ல போய் கீழே விழுந்துடுறான். கடைசியா டெட் பண்டியை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இப்ப டெட் பண்டியை கோர்ட்ல போய் நிறுத்திடுறாங்க. ஆனா டெட் பண்டிக்கு எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாம இதெல்லாம் நான் பண்ணலன்னு தைரியமா நின்றுட்டு இருந்தான். இதெல்லாம் பார்த்த ஜட்ஜ் ஒரு மாசம் கழிச்சு, அதாவது ஜூன் 23 மரண தண்டனையை வழங்கிடுறாரு. டெட் பண்டியோட கடைசி நாளைக்கு முன்னாடி அவன் எத்தனை பேரை கொலை பண்ணான்னு அவனே ஒரு இன்வெஸ்டிகேஷன்ல சொல்லிடுறான். அதாவது கிட்டத்தட்ட 36க்கும் மேற்பட்ட பெண்களை இவன் கொடூரமா கொண்டு இருக்கான்னு சொல்லிடுறான். ஆனா ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இவன் 100க்கும் மேற்பட்ட பெண்களை கொண்டு இருக்கலாம். ஏன்னா அவன் சின்ன வயசுல இருந்து ரொம்பவே கொடூரமானவனா இருந்திருக்கான். அதனால 36 பேரா இருக்காது, 100 பேருக்கும் மேற்பட்ட பெண்களை இவன் கொண்டு இருப்பான்னு ரிசர்ச்சர்ஸ் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம டெட் பண்டியோட கோர்ட் கேஸ் தான் ஃபர்ஸ்ட் டைம் டிவில எல்லாரும் முன்னாடி டெலிகாஸ்ட் பண்ணாங்க. கோர்ட்ல இருந்து டெட் பண்டிக்கு மரண தண்டனையை வழங்கினதுக்கு அப்புறம் அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் ரொம்பவே செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. டெட் பண்டியோட கடைசி நாளான அன்னைக்கு நிறைய பொதுமக்கள் அந்த ஜெயில் கிட்ட வந்து நின்னுடுறாங்க. நிறைய பேர் பட்டாசு வெடிச்சும் பாட்டு பாடியும் அங்க செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜனவரி 24, 1989 டெட் பண்டியை எலக்ட்ரிக் சேர் மூலியமா கொல்றாங்க. அந்த எலக்ட்ரிக் சேருடைய ஸ்விட்ச் ஆன் பண்ணது ஒரு பெண். இந்த கேஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. அடுத்த ஒரு பேங்கர் வீடியோல பார்க்கலாம்.